விடுங்க அத்தை, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ரேவதி போதும், கொஞ்சம் அமைதியாரு. அந்த மகேஷ் எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு தெரியாது? அவன் இப்படி மிரட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் படபடக்குது. அவன் தப்பானவன், என்ன வேலை வேணாலும் பண்ணுவான். அம்மா, நான் அஞ்சலி வேணாமா, அந்த கேரேஜை இதோட மூடிடு. என்னம்மா, அந்த மகேஷ் வந்து மிரட்டிட்டு போனது யாராவது உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? அண்ணா, இதெல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாதுண்ணா. ஏன் சொன்ன? அவனை எதுக்கு நீ திட்டுற? என்ன நடந்தாலும் இங்க வந்து என்கிட்ட சொல்லணும்னு நான் அவன்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். அதனாலதான் அவன் சொன்னான். அம்மா, அவன் மிரட்டுவான். நாம அந்த கேரேஜை மூடிட்டு ஓடணும் தான் அவனுடைய நோக்கமே. அவன் முன்னாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேரேஜை ஓபன் பண்ணிருக்கேன். நீ என்ன பயமுறுத்தாதம்மா. இல்ல அஞ்சலி, நீ நீ வேற ஏதாவது வேலைக்கு போ அஞ்சலி. ஆனா இது வேண்டாம், எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த மனுஷன் யாருமா? அதான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காரே, அவர்தான். சுப்பிரமணிய அங்கிள சொல்றேன். வேற யாரு? அவர்தான். அவர் வந்ததுல இருந்தே என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. தப்பா எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமா, அப்படிதான் தோணுது. நீ முதல்ல அந்த ஆளை ஊருக்கு அனுப்பிடு, அந்த கேரேஜை மூடிடு பிளீஸ் அஞ்சலி. பிளீஸ், சொல்றத கேளு, அவ்வளவுதான். மா, வாழ்க்கையில இத்தனை நாள் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்திருக்கேன். பிறந்ததுல இருந்து அப்பாவையுமே உன்னையுமே சார்ந்து வாழ்ந்திருக்கேன். அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த மகேஷ் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்லம்மா. எனக்கு ஏதோ ரெக்க முளைச்சு பறக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? இதுல எவ்வளவு சுதந்திரம் இருக்கும் தெரியுமா?